இன்றைக்கி ஃப்ரீ ஃபயரில் பிஆர் ரேங்க்டு மேட்ச் தான் வந்திருக்கும். இந்த மேட்ச்சில் வந்த உடனே 2 கில் எடுத்து அதுக்கப்புறம் நம்மளை வந்து எனிமி முடிச்சிட்டாங்க. உடனே நம்ம டீம்மேட்டும் வந்து ரிவைவ் பண்ணதுனால அப்படியே நம்ம லூட் பாக்ஸில் இருந்தே நம்ம லூட் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து எனிமி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஜோன் வேறு வந்துருச்சு. சரி, ஓகே, நமக்கு வந்து தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ லூட் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானதை உள்ளே போயிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூட் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ ஜோன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? கையில் க்ளோவால் வேறு இல்லை, ஒரே ஒரு க்ளோவால் தான் இருக்குது. எப்படி மேட்ச்சு ப்ளே பண்ண போகிறோன்னு தெரியல. சரி, வாங்க பார்த்துக்கலாம். அப்படியே இந்த பக்கம் ஓடி வரும்போது பின்னாடி வந்து ஒரு எனிமி கண்ணில் சிக்கிட்டான். அவனை வந்து அழகாக அடித்து முடிச்சாச்சு. அவ்வளோதான், அந்த எனிமையை அடித்தாச்சு. அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் வந்துட்டு இங்கே நம்மளுக்காக அந்த காயின் நிறையா கொடுத்தாங்க. அதை பார்த்த உடனே எப்பட்றா அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா 3100 காயின்ஸ் இருக்குது, 3100 காயின்ஸ். செம்ம இல்லை? நம்ம வந்து ஷாப் கிட்டே போயிட்டு நமக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம். டீம்மேட் இருந்தால் கூட ரிவைவ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கம் வந்தால் நம்ம டீம்மேட்டை ஒருத்தன் வந்து அழகாக அடிச்சிட்டான். என்னடா இது, ஏன் டீம்மேட்டே நீ அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவனை நான் அழகாக அடித்து முடிச்சுட்டு நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே டீம்மேட் செத்து போயிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு வெண்டிங் மிஷின் கிட்டே போயிட்டு அவங்கள ரிவைவ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஓடி போயிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து நமக்கு டேமேஜ் கொடுக்க ஆரம்பித்தான். அப்படியே இருந்த ஒரு க்ளோவாலையும் போட்டு ஹீல் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். நம்மகிட்ட சூப்பர் மெடிக்கெட் ஒன்று இருக்குது, ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த ஜோன்லேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆக போகிறோன்னு தெரியல. ஏன்னா இந்த ஜோனில் டேமேஜ் அதிகமாக எடுக்குது. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு என்னோட நிலைமை. அப்படியே இந்த ஜோன்லேருந்து இன்னும் கொஞ்சம் தான், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சூப்பரில் ஒரே ஒரு ஹெல்த்தில் நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன், இல்லைன்னா கண்டிப்பாக செத்து போயிருப்பேன். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். 1 ஹெல்த்தில் தான் வந்து எஸ்கேப் ஆகிருக்கேன். செம்மையாக இருந்தது இந்த அனுபவம் எனக்கு. அடுத்து நம்ம டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்தாச்சு. அந்த பக்கம் வேறு எனிமி இருக்கான். ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து ஓரமாகவே போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கொஞ்சம் ஓரமாகவே போயிட்டுருக்கேன். அப்படியே என்னோடய பாண்டா பேக் பாருங்கள், செம க்யூட்டாக இருக்குல்ல, அழகு குட்டி. இவனை மாட்டிக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் ஓடி வந்துகிட்டே இருந்தேன். நம்ம சீக்கிரமாக போயிட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி இருந்து எவனோ கை வச்சுட்டான். அட ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக இங்கே ஹீல் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளேருந்து எனிமி அடிக்கலான்னு பார்த்தா அவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணலான்னு பார்த்தா ஜோன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட என்னடா இது, நம்ம காப்பாற்றலாமா? மெடிக்கிட் வேறு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அங்கே பார்த்த எனிமையை வந்து அடிச்சிடலாம். ஒரு சில டைம் லாஸ்ட் ஜோன்லேயே நமக்கு வெண்டிங் மிஷின் போடுவாங்கள்ல, அப்படி போட்டால் அப்போ ரிவைவ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஒருத்தன் லான்ச் பேட் வச்சு அந்த வீட்டு மேலே ஏறியிருக்கான். அவன் நான் அழகாக நாக் பண்ணேன். ஆனால் நான் இங்கே வர்றதுக்குள்ளே அவன் எங்கேயோ ஓடி போய் எஸ்கேப் ஆகிட்டான். அடுத்து நம்ம ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நம்ம பின்னாடி ஒருத்தன் வந்துட்டான். அவனையும் வந்து அழகாக அடித்து முடிச்சிட்டோம். என் ட்ரிக்கையே ஃபாலோ பண்ணி என்னை கில் பண்ண பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அவனை தெட்டி ஒரு வழியாக அடித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இன்னும் 7 மெம்பர்ஸ் தான் இருக்கும் என்னோட சேர்த்து. எப்படியாவது அடித்து இந்த மேட்ச்சை வின் பண்ணுவோனா இல்லை தோத்துருவோனான்னு தெரியல. சரி, பார்க்கலாம். இந்த பக்கம் இப்போதைக்கு எனிமி யாரும் இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஃபேக்ட்ரி பக்கம் தான் இருப்பாங்க. எங்கே இருக்கீங்க எனிமி பசங்களா? டே எனிமி பாய்ஸ் எங்கே இருக்காங்க? நம்ம அப்படியே ஸ்கோப் வச்சு செக் பண்ணலாமா? ஓகே, இங்கே வந்து எந்த எனிமையும் சிக்கலை கண்டிப்பாக. ஆனால் ஃபேக்ட்ரி சைட்லேருந்து ஒருத்தனாவது வருவான். சூப்பர், இங்கே ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு டேமேஜ் கொடுதான், ஆனால் அவன் க்ளோவால் போட்டான். இப்போ நம்மக்கிட்ட க்ளோவால் வேறு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக நம்ம வந்து ஜோன் வந்தால் கீழே இறங்கிதான் ஆகணும், அது வேறு இருக்குது. சரி, இப்போவே நம்ம போயிட்டு இறங்கிடலாமா? இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்கடா இருக்கீங்க? இந்த எனிமி பாய்ஸ் எங்கே தான் இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் இந்த வீட்டுக்கு கீழே தான் சவுண்ட் கேட்குது. இட்ஸ் ஓகே, இறங்கி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஓரமாக இறங்கிட்டேன். ஏன்னா நம்ம இறங்கினோடனே ஹெல்த் வந்து கம்மியாகும் இல்லையா, அதனால் இங்கே இறங்கியாச்சு. இப்போ வந்து மெடிக்கிட்டை சுற்றிட வேண்டியது தான். அவ்வளோதான், மெடிக்கிட் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எனிமையை அடிக்க போகலாம். நம்மக்கிட்ட லூட்டும் வேறு கம்மியாக தான் இருக்குது. தேவையான பொருள் எதுவுமே இல்லை கையில்.
என்ன பண்ணுறது, எவனோ டேமேஜ் வேறு கொடுக்குறான், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து இந்த கல்லுக்கு பின்னாடி ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, இவனை வந்து நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து இங்கே ஒரு எனிமி ஓடி வரான், அவனை வந்து நான் அழகாக நாக் பண்ணிட்டேன். பட் இந்த கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தவன் வந்து ஓசி கில் எடுத்துட்டான் போல். ஆனால் ஏன்டா இப்படி பண்ணுறேன், நானே கஷ்டப்பட்டு கில் எடுத்தா இவன் ஓசி கில் எடுத்துட்டான். அடுத்து நம்மக்கிட்ட குளோபால் வேறு இல்லையா, அந்த பக்கம் இருந்து எவனோ நம்மளை அடித்து பூயா எடுத்துட்டான். அவன் வெறும் 3 கில்ஸில் பூயா எடுத்துட்டான். நம்ம இத்தனை கில் எடுத்துமே பூயா எடுக்க முடியல. அட போங்கடா.